மக்களே, இது ஸ்டே கிரியேட்டிவ் சீரிஸோட எபிசோட் 7. இன்னைக்கு நம்ம லேட்டாக ஒரு 12 மணிக்கு தான் எழுதிச்சோம். அதனால இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சு தான். வச்ச மீன் குழம்ப அடுப்பில் போய் சூடு பண்ணிட்டு எங்கள் ஆயாக்கு சைடிஷ்க்கு மீனை வறுத்து கொடுத்துட்டு இந்த மொரட்டு காம்பை மீண்டும் ஒரு நாக் அவுட்டை பண்ணிவிட்டு எங்கள் நைனா மதியமாக ஜம்முன்னு ஒரு பீஃப் பிரியாணி கேட்டாப்புத அதை போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே பேக்கரி நம்பர் 2 வாக்கிங்க்கு கூட்டின்னு வந்துட்டேன். சார் எப்போ தான் குட் பாயாக பிஹேவ் பண்ணுறாரோ அப்போ தான் அவருக்கு ஒரு ட்ரீட்டு. 1 2 3 அவர் தான் முடிஞ்சு போச்சு. நம்ம வீடியோக்காக என் ஃபோனை தற்கொலை பண்ணிடுச்சு. அப்புறம் ஸ்டூடியோ வந்துட்டு வீடியோவோட வாய்ஸ் ஓவர் வேறு தான் முடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு முக்கியமான அது என்ட்ரி குத்தாப்புல இவர் தான் நம்ம குருநாதர் பல மாதம் கழிச்சு நண்பரை பார்க்க வந்துக்கிறாரு. அவர் என்னை பார்க்க வந்தாரா இந்த திருட்டு டைரி எழுத வந்தாரான்னு தெரியல. போனதுக்கப்புறம் ரகசியமாக ஓப்பன் பண்ணி பச்சிட வேண்டியது தான். நறுக்கி எரிஞ்சு புடி வேண்டி துப்பாக்கியை பிடிங்க சிவா. நம்ம கிட்ட ஒரு மஜா துப்பாக்கி இருந்துச்சு. அதில் தேசத்துக்கிட்ட தான் அடிக்கும். அதை வச்சு எதிர இருக்க அங்கிள் ஆன்டிஸ் தான் அடிச்சு கேஸ் வாங்க பார்த்தோம். ஜஸ்ட் மிஸ். அப்புறம் மனசாட்சியே இல்லாமல் என்னை விட்டு தனியாக ஒரு ஆம்லெட்டு சாப்பிட்டான். பாய சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்போ எங்கள் நைனா ஜம்முன்னு ஒரு தோசையை வாங்கிட்டு மழை ஆரம்பிக்கிறதுக்கு ஓடி போயிட்டேன் வீட்டுக்கு. நீங்கள் பிளாக் நம்பர் 2 பார்த்துருப்பீங்க. அதோட இன்னொருத்தவங்க இருக்காங்க. இவர் தான் ஆயா பிளாக்கு, அதுதான் பேத்தி பிளாக்கு. இவங்க நம்ம வீட்டுக்கு இருக்கிறாங்க. அப்புறம் ஸ்டூடியோ வந்துட்டு போஸ்டர் ஒர்க்குக்காக ஃபாண்ட்டு அதான் தேட வேண்டிய வேலை இருந்துச்சு. அதான் தேடிட்டு அப்புறம் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொடை எடுத்துக்கினே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நமக்கு பாய்ஸ் சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் தான் பாய்ஸ் சொல்லிட்டு நானும் அந்த நாள் முடிச்சுக்கினேன். டேக் கிரியேட்டிவ் பாய்.